எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசியிலேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. நம்ம அதை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இங்கே பாருங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 690, நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9/2024. பாருங்க, டேட் வந்து 26/7/2024. இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இது அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்டு. சரிங்களா? நான் என்ட்ரி போஸ்ட்டு அதாவது இன்ட்ரி போஸ்ட்டு, அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்ட்ரி போஸ்ட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து எக்ஸாம் வந்து இப்போ வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்க போகுது. அதே டெக்னிக்கல் எக்ஸாமில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான எல்லாமே ஃபுல்லாக எல்லா பதவிகளும் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பதவிகளுக்கு என்னது நான் என்ட்ரி போஸ்ட்டு. சரிங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, பல போஸ்ட் வந்து இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் என்ட்ரி போஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. இது ஒன்று. சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் என்ன பண்ணிருக்காங்க, லைட்டாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? அது என்னங்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்த்துருவோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. சரிங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் தான் ஃபாரஸ்டர் எக்ஸாம் சேர்த்துருக்கணும். சரியா? ஃபாரஸ்டர்னு ஒரு நோட்டு இருக்குல்ல, அது வந்து குரூப் 2ல் போய் இன்ட்ரிவியூ போஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. குரூப் 2ல் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே தனியாக நடத்துவாங்க, இதில் தான் சேர்ப்பாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து அதில் போய் சேர்த்து வச்சுட்டாங்க. சரிங்களா? அதனால் பல மாணவர்கள் வந்து படிக்கிறதே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபாரஸ்டர் அதை பேஸ் பண்ணி போகிறவங்க அவங்க எல்லாமே எஸ்ஐபிசிக்கு அப்படி டைவர்ட் ஆனதாக கேள்விப்பட்டேன். ஸோ நானும் அதை எதிர்பார்த்தேன், ப்ளஸ்ஸு தனியாக வரும் எக்ஸாம் அப்படின்னு. அப்படி தான் டிஎன்பிசியும் ஜனவரியில் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல்லாம் அப்படியே ரைட்டாக பிளான் மாற்றி ஒரே எக்ஸாம் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2ல் மாற்றிட்டாங்க அதை. சரிங்க. இந்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமில் நான் என்ட்ரி போஸ்ட்டில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் தான். ஸோ இங்கே பாருங்க, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 26/7/2024. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24/8/2024. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விண்டோ பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 28லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் மாதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, சின்ன மாற்றம் தான். டேட் அண்ட் டைம் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்க பேப்பர் 1 கொடுத்துருக்கோமா. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் எக்ஸாம் நடக்கும்பொழுது இதுதான் பேப்பர் 2 இருந்துச்சு. ஜிஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கோர் பேப்பர் நடக்கும். சரிங்களா? கோர் பேப்பர் வந்து டெக்னிக்கல் பேப்பர் மார்னிங் நடக்கும். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிஎஸ் நடக்கும். ஆனால் இப்போ வந்து புதுசாக என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜிஎஸ்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூட்லாம் இருக்குல்ல, இது வந்து பேப்பர் 1 மார்னிங் பேப்பரை எழுதி முடிச்சிடணும். காமனாக எல்லாமே எழுதி முடிச்சிருவாங்க. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பாருங்கள், 26/10 அக்டோபர் 26 2024, அக்டோபர் 26. சரிங்களா? 9:30 12:30 வரைக்கும். ஸோ இந்த பேப்பர் வந்து கீழ்கண்ட எல்லா பதவிகளுக்கும் காமன் எக்ஸாம் தான். சரிங்களா இல்லையா? அதாவது காமன் இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பேப்பர் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அடந்தர்பாலாஜி இருக்குது. சரிங்களா இல்லையா? ஆர்கிடெக்சர் இருக்குது, பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, இந்த மாதிரி ஏஇ போஸ்ட்டு, ஏஓ போஸ்ட்டு இதெல்லாம் இருக்கா இல்லையா? இது எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் பேப்பர் தனித்தனியாக தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா, அங்கே பாருங்கள், 14/10/2024 23/10/2024 இடைப்பட்ட தேதியில் உங்களுக்கு எப்போக்குள்ளார என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எல்லாத்துக்கும் காமனாக நடக்கும். பேப்பர் 2 வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த டெக்னிக்கல் பேப்பர் அடிப்படையில் தனித்தனியாக ஒவ்வொரு நாளாக நடக்கும், அது அந்த தேதி இடைவெளியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் இது எல்லாமே இங்கே பாருங்க, பாட்டனி டிகிரி, அப்புறம் பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி, பயோ டெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் எல்லாத்துக்குமே எப்பப்போ எக்ஸாமுங்கிறது அந்த தேதிக்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் நடக்குங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி ஒரு பேசிக்காக இப்போ பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அண்ட் வேக்ஸ், அதான் வேக்கன்சிஸ். சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஏஇ ஐசன் இன்ஜினியரில் சிவில் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து 32 போஸ்ட்டு. இதேமாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. எனக்கு ரொம்ப ஒரு லென்த்தியான ஒரு பிடிஎஃப் இது. ஏன்னா எக்கச்சக்கமான பதவிகளை உள்ளடக்கி ஒரே கம்பைன்டு சர்வீஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதால என்னது எக்கச்சக்கமான போஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா பதவிகளுக்குமே இருக்குது. ஓகேங்களா?
ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டு சரிங்களா. எப்பயுமே ஜூலை 1 அந்த தேதி அடிப்படையில் தான் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. எந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருதோ இந்த பாருங்கள், த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் த ஏஜ் 21 இயர்ஸ் ஃபார் ஆல் த போஸ்ட். நார்மலாக 21 வயசு இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம். எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஃபார் ஃபயர்மேன் மெரின் சரிங்களா இல்லையா, அந்த போஸ்ட்டு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மட்டும் வயசு எவ்வளோ அப்படின்னா 18 வயசு. இந்த பாருங்க, அதுக்கு வந்து 18 வயசுங்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. ஓகேவா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு மேக்ஸிமம் ஏஜ் வரும் 32 சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா. 32. இங்கே பாருங்க, ஐசன் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு வந்து 37 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. இதுமாரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்களே வந்து பிடிஎஃபாக பார்த்துக்குங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க மேக்ஸிமம் ஏஜ், அதாவது நோ ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 60 வயசுன்னு அர்த்தம். அதாவது 1/7/2024 அந்த அடிப்படையில் 60 வயசுக்குள்ளார இருந்தால் அவங்க எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லையா. சில போஸ்ட்டுக்கு வந்து அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அண்டு மஸ்ட் போசஸ் அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு கல்வி தகுதிகள் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேஸ்டு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் இதுமாரி முடிச்சிருக்கோங்க, அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ.